இங்கே வீடு சேர்த்து கொடுத்துட்டு ஆளுக்கு ஒரு வீடு சேர்த்து கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. 2 பசங்க தான். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். மதுரை கலைஞர்கள் மதுரையில் FDFS பார்த்தது எப்படி இருந்துச்சு? நீங்கள் இந்த பக்கத்து ஏரியா தான் கேள்விப்பட்டோம். அடுத்த சென்டில் எப்படி இருந்துச்சு? உங்கள் சொந்த ஏரியாவில் அந்த FDFS கூட்டத்தை பார்க்கறது எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப எல்லா சீன்ஸும் ரொம்ப பண்ணி கிளாப் பண்ணி சிரிச்சு பார்த்தாங்க. உணர்வு எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி எல்லாம் ரெஸ்பான்ஸோட ஆடியன்ஸ் மதுரை ரெஸ்பான்ஸோட நம்ம மக்களோட பார்க்கல. இந்த தேட்டரில் தான் நான் சின்ன வயசுலேருந்து எல்லா படமும் பார்த்தேன். சரஸ்வதி தேட்டரில். ஓகே. எனக்கு என் படம் ஃபஸ்ட் டேக்கு ரிலீஸ் ஆகி என்னுடைய சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, சின்ன வயசுலேருந்து நாங்கள் என் குழந்தை எல்லோரும் நான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். சிவகார்த்திகேயன் சாரும் அதுக்காகத்தான் எனக்காக இருந்தார். அறியாமலும் வந்தாங்க. ஆமாம், ஃபஸ்ட் டே எனக்கு இங்கே பார்க்கணும்னு நான் சொன்னதுனால தான் வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். எந்த மாதிரி எடுத்துக்காங்க? நல்ல கான்செப்ட் தான். இப்போ ட்ரெண்டியான உள்ள கான்செப்ட் தான். நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா பெண்கள்லாம் பார்க்க வேண்டிய படமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் பார்க்கலாம். மதுரை உசிலம்பட்டி கதை நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆக்டிங் நல்லா இருக்கு. ஆக்டிங் எப்படி நல்லா இருக்கு? ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கலாம். நல்லா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல குடும்ப படம் நல்லா இருக்கு. எல்லாரும் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட வரலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடி நல்லா இருக்கு. எல்லாமே சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. எப்படி ஒரு பொம்பளை குலைக்கணும் அப்படின்றது நல்லா சொல்றாங்க. பொம்பளை ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. லேடிஸ் எல்லாருமே கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும். காமெடி சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்கும் பிடிக்கும். கருத்து லேடிஸ் கண்டிப்பாக எப்படி சேமிக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் லாஸ்ட்டாக அவங்க ராதிகா மேடம் பேசுனதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் படத்தை. எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. எமோஷன்ஸ் ஓகே தான். எனக்கு காமெடி தான் அதிகமாக இருந்துச்சு. எமோஷன்ஸும் லாஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. எல்லாமே இருக்குது படத்தில். பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்லா படம் சூப்பராக இருக்குண்ணே. உங்களுக்கு என்ன படம் பிடிச்சது? எப்படின்னா எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கொஞ்சம் எமோஷ்னல் நிறையா இருக்குது. பார்க்கலாம். சூப்பராக நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. பார்க்கலாம். ஃபேமிலியோடய பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. காமெடியாக இருந்தது. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்படி இருக்கு? ராதிகா மேம் எப்படி நடிச்சிருக்காங்க? காமெடியா இருக்கா இல்லை எப்படி? ரொம்ப சூப்பராக இருக்கு. போர் அடிக்காமல் போதா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்ல சூப்பர் குடும்ப படமாக இருக்கு. நன்றி. உங்களுக்கு பிடிச்சது என்னன்னா? எனக்கு பிடிச்சது ராதியா. எப்பயுமே ரொம்ப பிடிப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இருந்தீங்க? இல்லை, எந்த படமும் எனக்கு ராதியா ரொம்ப பிடிக்கும். குடும்ப கதை மாதிரி காமெடி நல்லா இருக்கு. எமோஷனலாகவும் இருக்கா? எமோஷனல் படம் ஸ்லோவாக குடும்ப ஃபீல் பண்ணுறீங்களா இல்லை படம் இல்லை நல்லா போகுது. குடும்ப கதையாக நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. பெரியவங்களை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி எதுவும் இருக்கு? ஆமாம், அந்த மாதிரி தான். பெரியவங்களை நல்லா பார்த்துக்கிறணும். போர் அடிக்காமல் போகுது. நல்லா எடுத்துக்காங்க. எதிர்பார்க்குறாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. ராதிகா நல்லா ஆச்சுங்க. படம் போர் அடிக்காமல் போகுது. படம் நல்லா இருக்கு. சொல்கிறேன். படம் எப்படி இருந்துச்சா? படம் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். நடிச்சிருந்தாங்க ராதிகா. உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பிடிச்சது. செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட்டாக இருக்கும். சென்டிமெண்ட்டாக உனக்கு புரிஞ்சு? சூப்பராக இருந்துச்சு. ஃபீலிங்ஸ் அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு உனக்கு? புரிஞ்சு. நல்லா வந்து சேவ் பண்ணி நல்லா இருந்துச்சு. சொல்லு ஏதாவது. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாட்டி இருக்காங்களா? அவங்க ஏன் வந்துச்சா படம் பார்க்குறப்ப? எப்படி இருந்துச்சு படம்? சொல்லு. படம் சூப்பராக சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு சொல்லி எல்லாரும் பார்க்கணும் சொல்லி நல்லா இருக்கு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா இந்த மாதிரி இருக்கும்? ஆல்ரெடி வந்துட்டு சொன்னாங்க. ரிவ்யூஸ் வந்து பார்த்ததுல வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு ராதிகாவோட ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருந்தது. ப்ளஸ் யாரோட ஆக்டிங்குமே குறை சொல்ல முடியாது. எல்லாமே வந்துட்டு
எல்லாம் அவங்களோட இது வந்து நல்லா பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு. ஆமாம், காமெடி இருந்துச்சு, நல்லாவே காமெடி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ரொம்ப குவிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. லேடிஸ் வந்துட்டு எப்படி சென்டிமெண்ட்ன்ற விட ஒரு மெசேஜ் வந்துட்டு நல்லா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா லேடிஸ் வந்துட்டு அதாவது மென்னை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காம இண்டிவிஜுவலாக வந்துட்டு யோசிச்சு அவங்களோட ஏர்னிங்ஸை வந்துட்டு நல்லா சேவ் பண்ணி அப்படின்றது அது மெயினான மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த இது ப்ளஸ் ஒரு நகைக்காண்டி வந்துட்டு இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்துட்டு அதாவது வயசானவங்கள நகைன்னு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த சீக்வென்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரியாலிட்டியும் இருந்துச்சு, ப்ளஸ் ஒரு மெசேஜும் கன்வே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. தேசிய கிடைக்கவே அந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ராதிகா நல்லா, ஆமாம், நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட இது வந்துட்டு யதார்த்தமாக நம்ம மதுரை சைடை நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கு எல்லாமே. நல்லா இருக்கு. என்ன புரிஞ்சுச்சு படத்தில் பாட்டி எப்படி நடிச்சிருக்காங்க படத்துல? நல்லா நடிச்சிருக்காங்க. அது மாதிரி பாட்டி வீட்டில் இருக்காங்களா? இல்ல இல்லையா? அப்பா இருக்குன்னு சொன்னாரு. ஆமா ஆமா. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சுமா படத்துல? ராதிகா கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. ஏதாவது மெசேஜ் இருக்கா படத்துல? குடும்ப சம்பந்தம் அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கிறதே அங்கே இருக்கு. அனுபவப்பட்டு தான் இருக்கு. இந்த வயசு 60 வயசுக்கு உள்ளது இருக்கு. எந்த இப்போ ஆம்பளை பிள்ளைனாலும் பொம்பளை பிள்ளைனாலும் நம்ம கையில இருக்கும். நம்ம கையில சேர்த்து வச்சிருக்கோம். நம்ம வாங்க முடியுன்ற கருத்து சொல்லிருக்காங்க. ரொம்ப முக்கியமான மெசேஜ். வேற சென்டிமெண்ட் ராதிகா பசங்க என்னதானே காசு இருந்தா தானே பாக்குறாங்க. நம்ம கையில காசு இருக்கணும். காசு இருந்தா பாப்பாங்க. ஆனா பெரியவங்க பாத்துக்கணும் ஒரு மெசேஜ் இருக்குல்ல. காசு இருக்கோ இல்லையோ பாக்குறாங்க. இப்ப எங்க பிள்ளைலாம் நல்லா பாக்குறாங்க. இருந்தாலும் நம்ம கையில இருக்கணும். பேரன் பேத்திக்கு கொடுக்கணும்னு தனித்தனியா இருக்கணும். எல்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். ஆமா, நல்லா அது என் கதை மாதிரியே இருக்கு. நான் அனுபவப்பட்டது. நீங்க எத்தனை பவுன் சேர்ந்து வச்சிருக்கீங்க? தெரியாம நகை சேர்க்கல. 2 பையனுக்கு வீடு சேர்த்து கொடுத்துட்டேன். ஆளுக்கு ஒரு வீடு சேர்த்து கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் நல்லா பாத்துக்கிறாங்க. 2 பசங்க தான் நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு மாசம் 5000 சாப்பாடு வைத்தியம் எல்லாமே அவங்க. எனக்கு கை செலவுக்கு கோயில் குளம் 25 வருஷம் கழிச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 10 வருஷம் ஆச்சு. நான் தேட்டருக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு செல்லில் ராதிகாவை பார்க்கவும் வரணும். நம்ம கதை மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து எல்லாமே சின்ன பையன் மருமக பேத்தியோட கூட்டி போடான்னு நேற்று சொன்னேன். நேற்று உடனே டிக்கெட் போட்டு அம்மா ஆசைப்பட்டு எதுவும் கேட்டதில்லை. நேற்றே டிக்கெட் போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக போகுது. நீங்கள் சொல்லுங்கள், உங்க கதையை பார்த்த மாதிரி இருந்துச்சா? இல்ல அப்படிலாம் நல்லா இருந்துச்சு. இல்ல பாத்துக்கிறாங்கல்ல கடைசியில ஒரு இது பண்ணி அந்த செல்வன்ற கேரக்டர். 2 பையங்களுமே அம்மா பாசம் அதிகம். என் பிள்ளைங்க நல்லா ஏற்கனவே அம்மா பாசம். என்ன மாதிரி கதை எப்படி பிடிச்சிருந்துச்சு? என்ன உங்களுக்கு டச் ஆச்சு, நம்மளோட ரிலேட் ஆச்சுன்னு சொல்லி அந்த சீன்? அந்த பிள்ளைங்க வந்து பெற்றவங்களை பார்த்துக்கிறணும் அந்த மாதிரி சொல்றது நல்லா இருந்துச்சு. நல்லா சென்டிமெண்டாகவும் இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆடிங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ராதிகா நல்லா நடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரம் கிடைக்கனால மெசேஜ் சோசியல் மீடியா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம் பார்க்க. எல்லாருமே ஃபேமிலியாக படிக்கலாம். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. சூப்பர் படம். ஆமாம், நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருக்கு படம்.